அதே போன்று இன்றைக்கு நிறைய பேர் பாடசாலைக்கு போறாங்க, வருகிறாங்க, அவங்க படிக்கிறாங்களா இல்லையான்னு பார்ப்பதற்கு பெற்றோர்கள் தவறுகின்ற பட்சத்தில் இன்னொரு 10 வருஷத்துக்கு போறோம் எங்கட சமூகத்தை பாதிக்கும் சகோதரர்களே, சமூகத்தை பாதிக்கும். படிக்காத சமூகமாக மாறினால் அவர்களை கண்ட்ரோல் பண்றது, அவர்களை திருத்துறது மிகப்பெரிய கஷ்டம். அண்மையில ஒரு மாவட்டத்துடைய ரிசல்ட், சென்ற வருஷம் 120 பேர் அந்த பாடசாலையில ஓஎல் எக்ஸாம் சிட் பண்றாங்க. அதுல முஸ்லிம் பாடசாலையில 29 பேர் 9W, 29 பேர் எல்லாருமே ஆண்கள் தான். அப்ப ஈவன் இஸ்லாத்துல கூட W என்ற சகோதரர் யோசிச்சு பாருங்க. எங்கட சமூகம் 11 வருஷமாக போய் பாடசாலையில் இஸ்லாம் புத்தகத்தை பேருக்காவது புரட்டி இருப்பார்கள். இஸ்லாத்துல கூட W என்ற எங்கட சமூகத்துல நிலைமை என்ன? அதே பாடசாலையில் 28 பேர் 8W. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, இது பாடசாலை பெற்றோர் கூட்டத்தில் பேச வேண்டிய செய்தி என நீங்கள் நினைக்காதீர்கள். சமூகத்துடைய கட்டமைப்பு, சமூகத்தை உருவாக்குவது மஸ்ஜிதுக்கு இருக்கிறது, மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய சகோதரர்களுக்கு இருக்கிறது, பெரியவர்களுக்கு இருக்கிறது, இந்த ஊரில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு இருக்கிறது, வியாபாரிகள், பணக்காரர்கள், படித்தவர்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. அதனால் தான் நிம்பர்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் சகோதரர்களே. எதிர்காலத்தை பத்தி கொஞ்சம் யோசிச்சு இப்பவே நம்ம பிளான் பண்ணணும். இந்த 5 வருஷத்துக்கு போறோம், எங்கட மஹல்லாவில் எத்தனை டாக்டர்ஸ்மாரை நம்ம உருவாக்க போறோம். டாக்டர்ஸ்மார் வரணும், முஸ்லிம் சமூகத்துக்காக பாடுபடக்கூடிய பேசக்கூடிய லோயர்ஸ்மார் வர வேண்டும். நிறைய பேர் இருக்கிறாங்க. எனவே சகோதரர், இதற்காக நாங்கள் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறோம்? சமூக ரீதியாக நாங்கள் திட்டங்கள் வைக்காவிட்டாலும் தனிநபர் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு பெற்றோரும் சிந்திக்க வேண்டும். என்னால், என் குடும்பத்தினால் இந்த சமூகத்துக்கு நான் எதிர்காலத்திலே என்ன சேவையாற்ற போகிறேன்? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர், இன்றைக்கு பொலிட்டிக்கல் அந்த பக்கத்தை நம்ம பார்த்தோம் என்றால் நாங்க இப்ப உணர்கிறோம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை பயந்து, இஸ்லாமிய மார்க்கத்தை மதித்து, குர்ஆன் சுன்னாவை பின்பற்ற வேண்டிய ஒரு நல்ல தலைமை, நல்ல பொலிட்டீஷியன்ஸ் எங்க சமூகத்துக்கு தேவையா இல்லையா? தேவை சகோதரர்களே. பாராளுமன்றத்திலே போய் இஸ்லாத்தை பற்றி பேச வேண்டிய சமூக தலைமைகள் தேவை. முஸ்லிம்களுக்கு எதிரான பிரச்சனைகள் வருகிற நேரத்தில் குர்ஆனையும் ஹதீஸையும் வைத்து தீர்ப்பு சொல்லுகின்ற தலைமைகள் நமக்கு தேவை. இதை எப்பொழுது நாங்கள் உருவாக்க போகிறோம்? எனவே தனிநபராக சிந்தியுங்க, குடும்பமாக சிந்தியுங்க, சமூகமாக சிந்தியுங்க. சிந்தித்தால் எதிர்காலத்தில் நாங்க இன்னும் முன்னேற முடியுமே தவிர ஒரு நாளும் பின்வாங்க மாட்டோம் சகோதரர்களே. நபிகளாருடைய காலத்தில் எங்களுக்கு தெரியும், வியாபாரிகள் நிறைய பேர் இருந்தாங்க. மதீனத்து சகோதரர்கள், மதீனத்து சஹாபாக்கள் விவசாயிகளாக இருந்தார்கள். மக்காவை சேர்ந்த சஹாபாக்கள் வியாபாரிகளாக இருந்தார்கள். அதிலே மிக பெரும் வியாபாரியாக அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், உமர் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள். அப்ப எல்லாத்துக்கும் நமக்கு முன்மாதிரி இருக்கிறது. எங்க சமூகத்துல ஹலாலான முறையில் நல்ல சிறந்து விளங்கக்கூடிய பிசினஸ்மேன், வியாபாரிகளும் எங்களுக்கு தேவை. ஆனால் அவர் பிசினஸ்ல நம்ம அவரை முன்னேற்றம் என்ற பேர்ல அவருக்கு வட்டியும் கணக்கில்ல, ஹராம் ஹலால் கணக்கில்ல, அடுத்தவனை ஏமாத்துறது கணக்கில்ல, இப்படியும் போயிடக்கூடாது. பிசினஸ்மேன் உருவாகணும், டைமுக்கு தொழக்கூடிய பிசினஸ்மேன், வட்டி எடுக்காத பிசினஸ்மேன், ஹராத்தை பயன்படக்கூடிய பிசினஸ்மேன், இப்படி உருவாகணும். இப்ப இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்த எவ்வளவு ஒரு பலமான சமூகம் உருவாகும் சகோதரர்களே. டாக்டர்ஸ்மார் உருவாகணும். சூரத்துல் ஃபாத்திஹா ஓத தெரிந்து டாக்டர்ஸ்மாராக இருக்க வேண்டும். இஸ்லாத்தை மதிக்கக்கூடிய டாக்டர்ஸ்மாராக இருக்க வேண்டும். பெண்களை மதிக்கக்கூடிய டாக்டர்ஸ்மாராக இருக்க வேண்டும். சமூகத்தை எதிர்காலத்தில் நல்ல முறையில் கொண்டு வர வேண்டும் என்ற சிந்தனை உள்ள டாக்டர்ஸ்மாராக இருக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய, அதே மாதிரி லோயர்ஸ்மார், இப்படி நிறைய உதாரணங்கள் சொல்லிட்டு அதே மாதிரி எங்க சமூகத்துக்கு நிறைய துறை சார்ந்தவர்கள் தேவை சகோதரர்களே. அக்கௌண்டன்ட்ஸ்மார் தேவை. இன்னைக்கு மல்டிமீடியா, இன்னைக்கு உலகம் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது. புது புது நிலைமைகள் எல்லாம் மாறிக்கொண்டு போகிறது. எல்லாம் யூஸ் பண்ண தெரிந்த எங்க சமூகத்தை சேர்ந்தவர்கள் நமக்கு தேவை. அந்த எல்லாம் படிக்கணும். மார்க்கத்தை தலையில வச்சுக்கொண்டு, அல்லாஹ்வுடைய பயத்தை வச்சுக்கொண்டு வேண்டிய துறையில ஹலாலான முறை இறங்குங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டும். ஆனா ஒரு நிபந்தனை, திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒரு புதிய துறையில் கால் வைத்து விட்டு அல்லாஹ்வை மறந்து இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்கிற நிலைமை உருவாவினால் அல்லாஹ்வுடைய சோதனை கடுமையாக வரும் என்பதற்கு மாற்று கருத்து கிடையாது.